நாம் தினமும் செய்யும் ஒரு பழக்கம் நம்ம எதிர்காலத்தை மெல்ல அழிக்குது. இப்ப நீங்க இந்த வீடியோ பார்க்கறீங்கன்னா ஒரு உண்மை உங்களுக்கு பிடிக்காது. நம்ம வாழ்க்கை தோல்வி அடைய காரணம் வெளியில இல்ல, நம்ம கையில தான் இருக்கு. காலை கண் திறந்ததும் நம்ம கை எதை தேடுது? தண்ணீரையா, கடவுளையா? இல்ல, மொபைலை. அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நோட்டிஃபிகேஷன் சத்தம். வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப். 5 நிமிஷம் மட்டும்னு ஆரம்பிச்சது 30 நிமிஷம். 1 மணி போயிடுது. அப்போதான் நம்ம மனசு சொல்லுது, சரி இன்றைக்கு லேட் ஆயிடுச்சு. அந்த லேட் தான் ஒரு நாள் இல்ல, ஒரு மாசம் இல்ல, ஒரு வாழ்க்கை. ஒரு சாதாரண மனிதன் கதை. அவன் கெட்டவன் இல்லை, சோம்பேறி இல்லை, ஆனா எப்போதும் பிஸி. ஆபீஸ் போனா ஸ்ட்ரெஸ், வீட்டுக்கு வந்தா டயர்ட். அவன் நினைப்பான் கொஞ்ச நேரம் ஃபோன் பார்த்தா ரிலாக்ஸ் ஆகும், அதுக்கப்புறம் ரீல், ஷார்ட், மீம், நியூஸ், கமெண்ட், ஃபைட். 2 மணி நேரம் போயிடும். அவன் கவனிக்க மாட்டான், அந்த நேரம் திரும்ப வராது. ஒரு நாள் அவன் நண்பன் முன்னேறுவான். ப்ரமோஷன் டாட் பிசினஸ் கான்ஃபிடன்ஸ். இவன் மனசுக்குள்ள ஒரு சின்ன எரிச்சல். அவனுக்கு லக், நம்ம நேரம் சரியில்லை. ஆனா உண்மை, அவன் நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணினான். இவன் நேரத்தை ஸ்க்ரோல் பண்ணினான். இது ஒரே மனிதன் கதை இல்லை. ஸ்டூடெண்ட் நினைப்பது இன்னும் டைம் இருக்கு, யூத் சொல்றது நெக்ஸ்ட் இயர் ட்ரை பண்ணலாம், அடல்ட் சொல்றது ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம், ஓல்ட் ஏஜ் யோசிப்பது அப்பவே பண்ணி இருக்கணும். எல்லாருக்கும் எக்ஸ்கியூஸ் வேற வேற, டைம் மட்டும் ஒரே மாதிரி. நம்ம யாரும் ஃபோர்ஸ் பண்ணல. மொபைல் கெட்டது இல்ல, இன்டர்நெட் கெட்டது இல்ல, ஆனா நம்ம கண்ட்ரோலை இழந்துட்டோம். ஃபோன் நம்ம கையில இல்ல, நாம ஃபோன் கையில. ஒரு சின்ன உண்மை, நம்ம தினமும் 2-3 மணி நேரம் வேஸ்ட் பண்ணினா ஒரு வருடத்துல 700 மணி நேரம். அந்த 700 மணி நேரத்துல ஒரு ஸ்கில், ஒரு டிகிரி, ஒரு பிசினஸ், ஒரு ஹெல்த்தி பாடி எல்லாமே பாசிபிள். ஆனா நாம என்ன பண்ணோம்? ஸ்டோரிஸ் பார்த்தோம், பிறருடைய வாழ்க்கை பார்த்தோம், நம்ம வாழ்க்கைய மிஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு நாள் வரும், அப்பா கேட்பாரு, என்ன பண்ற? அம்மா சொல்வாள், உன்னால முடியும். அப்போ உள்ளுக்குள்ள ஒரு குரல், நான் என்ன பண்ணிட்டேன் என்று. அந்த கேள்விக்கு மொபைல் பதில் சொல்லாது. இது ஸ்லோ பாய்சன், ஒரே நாளில் கொல்லாது. மெல்ல மெல்ல ட்ரீம் ஆய், எனர்ஜி ஆய், கான்ஃபிடன்ஸ் ஆய். இப்போ ஒரு கேள்வி, இன்றைக்கு நீங்க 10 நிமிஷம் போனை வச்சு கீழே வச்சா உங்க வாழ்க்கை மாறுமா? இல்ல. ஆனா இன்றைக்கு ஆரம்பிச்சா 1 வருடம் கழிச்சு நீங்களே நம்ப மாட்டீங்க. நேரம் என்பது பணம் இல்லை, நேரம் என்பது வாழ்க்கை. பணம் போனா திரும்ப வரும், நேரம் இல்ல. இது மோட்டிவேஷன் ஸ்பீச் இல்ல, இது த்ரெட். இப்ப இல்லன்னா எப்பவும் இல்ல. மொபைல் கீழே வைங்க, ஒரு காகிதம் எடுங்க. நான் உண்மையா செய்ய நினைக்கிறது என்ன எழுதுங்க. அதுதான் உங்க ரியல் நியூ பிகினிங். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.